ஓம் நம சிவாய. நடராஜ பெருமானுக்காக கொண்டாடப்படும் ஆருத்ராவை பற்றியும் அதன் வரலாறு, அதன் காலகட்டம், இதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆருத்ரா என்றால் என்ன? அதாவது வடமொழி சொல்லில் ஆருத்ரா என்றும் தமிழ் மொழியில் திருவாதிரை என்றும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாளன்று திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசனம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரம் 12 ஜனவரி மாதம் 2025ஆம் நாளன்று 11:24 காலை பிறக்கிறது. அடுத்த நாள் திங்கட்கிழமை 10:38 காலை ஜனவரி 13, 2025இல் முடிவடைகிறது. பௌர்ணமியை பார்க்கும் பொழுது 5:03 காலை 13 ஜனவரி 2025இல் பிறந்து மறுநாள் 3:56 14ஆம் தேதி ஜனவரி 2025 முடிவடைகிறது. இந்த நாள் கொண்டாடுவதற்கு பல காரணங்கள் உள்ளது. அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமபதநாதனான ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென்று மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார். இதை கண்டு ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க, ஆடல் வல்லான் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார். நாராயணரையே மகிழ்ச்சிக்கு ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கும் ஆவல் அதிகமாகியது. தன்னுடைய ஆசையை பரந்தாமனிடம் சொல்ல, அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசியளித்து அனுப்பி வைத்தார். பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன். ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருக்கொண்டு பூலோகத்தில் தவம் இருந்தார். பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது. இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கையில் பதஞ்சலி முனிவர் முன்பு எம்பிரான் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்தார். அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர். சிவபெருமான் அவரிடம், நீ என்னை தவம் செய்ததின் நோக்கம் எனக்கு தெரியும். உன்னைப் போலவே வியாக்கிரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களானால் உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ காட்சியை காட்டி அருள்வோம் என்று கூறிவிட்டு மறைந்தார். பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த உலகமே நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்பினால் ஆனது. அவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது எம்பிரான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான். அதாவது பிரபஞ்சம் ஆடி அசைவதற்கு, இயங்குவதற்கு சிவபெருமானின் நடனமே காரணமாக இருக்கிறது. நான் அசைந்தால் இந்த அகிலமும் அசையும் என்பார்களே, அதற்கு தான் இதன் பொருளாகும். இறைவன் அசைவதால் தான் உலகமே அசைகிறது. எம்பிரானின் நடனம்தான் உலகை வாழ்விக்கிறது. தில்லையில் 2 முனிவர்களும் எம்பிரான் சிவபெருமானின் நடராஜர் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார்கள். மார்கழி திருவாதிரை அன்று எம்பிரான் ஆடல் வல்லான் நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும். தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தியும் கிடைக்கும். அடுத்த வரலாறு சேத்தனாரின் வரலாறு. சேத்தனார் என்பவர் ஒரு விறகு வெட்டி. அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்து விட்டு பிறகுதான் உண்ணுவது சேத்தனாரின் கடமையாக இருந்தது. சேத்தனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் மழை பெய்தது. அதனால் விறகுகள் விற்க முடியவில்லை. விறகு விற்றால்தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும். எனவே அவரால் அன்று சமையல் சமைக்க முடியவில்லை. மாறாக அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து சிவனடியார் யாரேனும் வருகிறார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் யாரும் தென்படவில்லை. மனம் நொந்தவரின் வீட்டில் சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு சேத்தனாரின் வீட்டிற்கு சென்றார். சேத்தனாரிடம் உணவு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவரோ அகமகிழ்ந்து களியை அவருக்கு அன்போடு அளித்தார். அதை அன்போடு மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். எஞ்சியிருந்த களியை எனக்கு அடுத்த வேளை உணவிற்கு தருவாயா என்று சேத்தனாரிடம் எம்பெருமான் கேட்டார். சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான். அன்று இரவு சிதம்பரத்தில் உள்ள அரசன் கனவில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். சேத்தனார் என்ற பக்தனின் அன்பிற்கு கட்டுப்பட்டு
தான் சேந்தனார் வீட்டிற்கு சென்று களி உண்ட செய்தியை கூறினார். மறுநாள் அதிகாலையில் வழக்கம் போல் கோயில் நடை திறக்கப்பட்டது. அப்பொழுது எம்பிரானை சுற்றி களி சிதறியிருப்பதைக் கண்டார்கள். இது என்ன அதிசயம் என்று வியந்தார்கள். உடனே அரசருக்கு செய்தியை தெரிவித்தார்கள். இதை கேட்ட அரசன் நேற்றிரவு தான் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்தார். அப்போது சிதம்பரத்தில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அரசன் உள்பட அனைவரும் அங்கு இருந்தார்கள். சேத்தனாரும் அந்த தேர் திருவிழாவிற்கு வந்திருந்தார். அரசர் மற்றும் அனைவரும் எம்பிரான் சிவபெருமானை தேரில் அமர்த்தி தேர்வடம் பிடித்தார்கள். தேர் நகரவே இல்லை. மழை காரணமாக சேற்றில் சிக்கி தேர் அசையாமலும் இருந்தது. மன்னன், மக்கள் அனைவரும் மனம் வருந்தினார்கள். அப்பொழுது ஒரு அசரீரி கேட்டது. சேந்தா, நீ பல்லாண்டு பாடு என்று அசரீரி கேட்டது. சேந்தனாரோ ஒன்றுமே அறிந்திடாத யான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பிரானை வணங்கி தொழுது நின்றார். எம்பிரானோ யாம் உனக்கு அருள் புரிவோம் என்று அருள் புரிந்தார். மண்ணுகத்தில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுவதுமே என்று முடித்து 13 பாடல்களை சிவபெருமானை வாழ்த்தி வணங்கி பாடினார். உடனே தேர் அசைந்தது. அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார்கள். சேந்தனாரோ அரசன் அடியவர்களின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கி கூற, அரசரோ நடராஜ பெருமானே தங்களின் வீட்டிற்கு களி உண்ண வந்தவர் என்றார். அதை கேட்ட சேந்தனார் எம்பிரான் அடியவர்கள் மீது வைத்திருந்த கருணையை எண்ணி இந்த அடியேனின் வீட்டிற்கு வந்ததை நினைத்து பரவசம் அடைந்தார். இந்த காரணமாகவே திருவாதிரையன்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு அனைத்து திருத்தலங்களிலும் களி படைக்கப்படுகிறது. அதனால்தான் திருவாதிரை அன்று ஒருவாய்க்களி பழமொழி வந்தது. ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை அடைவோமாக. சேந்தனார் மூலமாகவே திருவாதிரையன்று களி உண்ண வேண்டும் என்பது ஒரு வழக்கமாக கொள்ளப்பட்டது. இந்த திருவாதிரை தரிசனம் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். ஆணவத்துடன் செயல்பட்டு சிவபெருமானுக்கு எதிராக வேள்வியை நடத்த முடிவு செய்தார்கள் சில முனிவர்கள். அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சிவபெருமான் பிச்சாண்டர் வேடமிட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசகம் வேண்டினார். அந்த சமயத்தில் பிச்சாண்டராக வந்த சிவபெருமானின் அழகை பார்த்து முனிவர்களின் பக்தினிகள் மெய்மறந்து நின்றனர். இதை கண்டு ஆத்திரமடைந்த முனிவர்கள் புலி, உடுக்கை, நாகம் போன்ற பலவற்றை சிவபெருமானுக்கு எதிராக யாகத்தில் உருவாக்கி அவற்றை சிவபெருமான் மீதே ஏவி விட்டார்கள். அதனால் அவற்றை தனது அணிகலனாகவே ஆக்கி கொண்டார் சிவபெருமான். முனிவர்கள் ஏவிவிட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள். திருவாதிரை தினத்தன்று தாங்கள் கண்ட இந்த காட்சியை உலகத்தவர்களும் காண வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டார்கள். இதன் காரணமாகவே மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜ மூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடத்தப்படுகிறது. முதலாக ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்ட தலமாக திரு உத்திரகோச மங்கை என்று கூறப்படுகிறது. இங்குதான் நவரத்னங்களில் ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மென்மையானது. ஒளி அதாவது சப்தம், ஒளி அதாவது வெளிச்சம் அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மை கொண்டது. மத்தளம் முழங்க மரகதம் உடைப்படும் என்று சொல்லிற்கேற்ப ஒளி அதிர்வுகளை இருந்து இந்த சிலையை பாதுகாக்கிறார்கள். ஆண்டிற்கு ஒருமுறை திருவாதிரை நாளன்று மட்டுமே பக்தர்கள் தரிசிக்கிறதற்காக சந்தன காப்பை கலைக்கப்பட்டு அன்று இரவு மீண்டும் சாத்தப்படுகிறது சந்தன காப்பு. ஆருத்ரா தரிசனம் முன்னிட்டு காலை 32 வகையான அபிஷேகங்கள் செய்யப்படும். 32 வகையான அபிஷேகங்கள் முடிந்ததும் தீபாராதனை நடைபெறும். அதன் பின்பு எங்குமே நடைபெறாத வண்ணம் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் காட்டப்படும். ஏனென்றால் இப்படி 32 வகையான அபிஷேகம் செய்வதனால் சுவாமிக்கு பசி எடுத்து விடுமாம். அதன் பின்பே அலங்காரங்கள் செய்யப்படும். இது எங்கும் நடக்காத ஒன்றாக கூறப்படுகிறது. சிவ பூஜையை செய்தால்தான் பலன், ஆனால் ஆருத்ரா தரிசனத்தை கண்டாலே பலன் என்பார்கள். சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக ஆருத்ரா தரிசனம் செய்வோம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.